பெரிய பெரிய காடு தாண்டி, கடலை தாண்டி, மலையெல்லாம் தாண்டி தூரமா போறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மெமரி ட்ரிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மைசூர் ட்ரிப் போயிருந்தோம் இல்லையா? அப்போது மைசூர் பக்கத்தில் ஸ்ரீரங்கப்பட்னா விசிட் பண்ணியிருந்தோம். ஸ்ரீரங்கப்பட்னாவில் ஆத்மவேதா அப்படிங்கிற ஒரு ரிவர் சைடு ரிசார்ட் பெஸ்ட் ரிசார்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு ரிசார்ட்டில் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ரிசார்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைசூர்லேருந்து 20 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி வரது போல் இருக்கும் ஸ்ரீரங்கப்பட்னா. ஸ்ரீரங்கப்பட்னாலே தான் இந்த ஒரு ரிசார்ட் இருக்குது. நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இல்லையா, ரிவர் சைடு ரிசார்ட் அப்படிங்கிறது. இந்த ரிசார்ட்டுக்குள்ளாலேயே தலக்காவேரி ரிவர் ஓடுது. பெங்களூர்லேருந்து ஒரு பீஸ்ஃபுல்லான வீக்கெண்ட் எஸ்கேப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஒரு ரிசார்ட்டை சூஸ் பண்ணலாம். சுற்றி நேச்சரோட வாழ்கிறது மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ஒரு ரிசார்ட் எங்களுக்கு கொடுத்தது. பக்கத்துலேயே காவேரி ரிவர் ஓடுது, நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த ரிவரோட சவுண்டாக இருக்கட்டும், இங்கே கேட்குற பேர்ட்ஸோட சவுண்டாக இருக்கட்டும், இல்லை பொல்யூஷன் இல்லாத ஒரு ஃப்ரெஷ் ஏரை ப்ரீத் பண்ணுற ஒரு அனுபவமாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுதான் இந்த ரிசார்ட்டோட ரிசப்ஷன் ஏரியா. இந்த ஆத்மவேதா ரிவர் சைட் ரிசார்ட்டில் 2 டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. டீலக்ஸ் ரூம் அண்ட் டீலக்ஸ் காட்டேஜ். ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால். டீலக்ஸ் ரூம் பொறுத்த வரைக்கும் 5000 rupees பெர் நைட் பே பண்ணுறது போல் இருக்கும். டீலக்ஸ் காட்டேஜை பொறுத்த வரைக்கும் 6000 rupees பெர் நைட்டுக்கு பே பண்ணுறது போல் இருக்கும். இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது தான் டீலக்ஸ் ரூம். ஸ்பேஷியஸான ஒரு ஏசி ரூம் தான் இந்த ஒரு டீலக்ஸ் ரூம். இன்னும் கெட்டிலோட டீ, காஃபி பவுடர், மில்க் பவுடர் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரிசார்ட்டில் டீலக்ஸ் ரூமாக இருக்கட்டும் இல்லை டீலக்ஸ் காட்டேஜாக இருக்கட்டும் உங்களுக்கு டிவி கிடையாது. ஏன்னா இங்கே டிவி தேவைப்படவும் படாது. வெளியே இருக்கிற நேச்சர், ரிவர், இன்டோர் கேம்ஸாக இருக்கட்டும் இல்லை அவுட்டோர் கேம்ஸாக இருக்கட்டும், ஸ்விம்மிங் பூல் இதெல்லாமே உங்கள் குட்டீஸை என்கேஜ்டாக வச்சுருக்கும். ஸோ டிவி இல்லை அப்படிங்கிற ஃபீல் உங்கள் குட்டீஸுக்கும் உங்களுக்கும் தெரியவே தெரியாது. அப்படி ஒரு கம்ஃபர்ட்டை இந்த ஒரு ரிசார்ட் உங்களுக்கு கொடுக்கும். இந்த டீலக்ஸ் காட்டேஜில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணுறோம். இந்த காட்டேஜை பொறுத்த வரைக்கும் இங்கேயுமே ரொம்பவே பிக் சைஸில் ஒரு ரூம் கொடுத்துருக்குறாங்க. கெட்டில், காஃபி பவுடர், டீ பவுடர், மில்க் பவுடர் இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. எக்ஸ்ட்ரா சோஃபா கொடுத்துருக்குறாங்க. இன்னும் உங்கள் திங்ஸை வச்சுக்கிறதுக்கு கபோர்டு கொடுத்துருக்குறாங்க வித் மிரரோட. வாஷ்ரூம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது, ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. இனி இந்த ரிசார்ட்டில் வெளியே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பக்கத்தில் நிறைய ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. ரிவரை பார்த்து இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் ரிவர் வியூ ரூம்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்விம்மிங் பூல் கிட்ட இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பூல் வியூ ரூம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் போயிருந்தது பார்த்தீங்கன்னா வீக் டேஸில். ஸோ ரொம்ப ரஷ்ஷாலாம் இல்லை, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நம்ம இஷ்டத்துக்கு என்ஜாய் பண்ணுறது போல தான் இருந்தது. பட் நாங்கள் கிளம்புனது பார்த்திங்கன்னா வீக்கெண்டில். அன்னைக்கு எல்லா ரூம்ஸுமே ஃபுல்லாக இருந்தது. இங்கே இன்டோர் கேம்ஸாக இருக்கட்டும், அவுட்டோர் கேம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அவைலபிளாக இருக்குது.
ரிவரோட சவுண்டை கேட்டுட்டு இந்த ஏரியாவில் வாக் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நாங்கள் இந்த ஒரு ரிசார்ட்டில் எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறது நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். பக்கத்தில் தான் பேர்ட்ஸ் சாங்சுரி இருக்குது. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். நாங்கள் கூட பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இந்த ரிவரை பொறுத்த வரைக்கும் ஷாலோ ரிவர் தான், ஆழமே இல்லாத ஒரு ரிவர் தான் இந்த ஒரு ரிவர். ரொம்ப சேஃபான ஒரு ரிவர். உங்கள் குட்டீஸை கூட நீங்கள் தாராளமாக அலோவ் பண்ணலாம் இந்த ரிவரில். கண்டிப்பாக இந்த ரிவரில் உங்கள் குட்டீஸ் அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ரிவரில் அவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஷெல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த குட்டீஸ் எல்லாம் அந்த ஷெல்ஸை தேடி எடுக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் கண்டிப்பாக. மட்டும் இல்லை, குட்டி குட்டி ஃபிஷ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது இந்த ரிவரில். டிவி, மொபைல் கேம்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு உங்கள் குட்டீஸை கொஞ்சம் இது போல் நேச்சர் கூட என்ஜாய் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அலோவ் பண்ணுங்கள். உங்கள் குட்டீஸுக்கும் நேச்சரோட ஒரு கனெக்ட் வரும். அது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். குட்டீஸும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக அந்த ரிவரில் என்ஜாய் பண்ணுறதுக்கு கிளம்பியாச்சு. இன்னும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அவங்களும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்தது பார்க்க முடிஞ்சது. ஒரு சூப்பரான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ரிசார்ட் அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக நாங்கள் திரும்பவும் இந்த ரிசார்ட்டை விசிட் பண்ணுவோம். அவ்வளோ சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை இந்த ஒரு ரிசார்ட் எங்களுக்கு கொடுத்துருந்தது. கொஞ்சம் டைம் இந்த ரிவரில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருவாங்க. லஞ்ச், டின்னர் இதெல்லாம் வேணும்னா நீங்கள் உங்கள் பேக்கேஜ்லேயே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இல்லை தனியாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அலக்காட்டில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் தரமானதாகவும் டேஸ்டியாகவும் இருந்தது. பஃபே சிஸ்டம் தான் இங்கே 3 டைம்ஸுமே. பட் நாங்கள் வீக் டேஸில் இல்லையா போயிருந்தோம். ஸோ தட் கொஞ்சம் பீப்புள் தான் இருந்தாங்க, தனித்தனியாகவே சர்வ் பண்ணியிருந்தாங்க. சிக்கன், மட்டன் கறி, கர்ட் ரைஸ், தால், சப்பாத்தி, ரைஸ் இது போல் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் அவைலபிளாக இருந்தது. ஃபுட் ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல திருப்தியாக சாப்பிட்டோம். இதுதான் இந்த ரிசார்ட்டில் இருக்கிற ஸ்விம்மிங் பூல். இது குட்டீஸுக்கான ஸ்விம்மிங் பூல். அந்த பக்கம் பெருசாக தெரியுது இல்லையா, அதுதான் பெரியவங்களுக்கான ஸ்விம்மிங் பூல். ரிவரில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணினதுனால நாங்கள் ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணலை. நைட் டின்னர் டைம் ஆகியிருந்தது. பன்னீர், சிக்கன் கறி, சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் தான் டின்னருக்கு கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இதுதான் இந்த ரிசார்ட்டோட நைட் வியூ. இது போல் அழகாக லைட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது.
நைட் வாக்குக்கு ஒரு சூப்பர்பான எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்தது. அந்த ரிவரோட சவுண்டாக இருக்கட்டும், இல்லை பேர்ட்ஸோட சவுண்டெல்லாம் கேட்டுட்டு வாக் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. சம்மர் டைமில் ரொம்ப ஹாட்டாக தான் இருக்கும் இந்த ஏரியா. ஸோ நீங்கள் இந்த ரிசார்ட் வரீங்க அப்படின்னா சீசன் டைமில் வாங்க, நல்ல சீசன் டைமில் வாங்க. சம்மர் டைமில் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும் இந்த ஏரியாவில் கூட. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங் பார்த்திங்கன்னா இந்த புல்லெல்லாம் அவ்வளோ பனி பார்க்க முடிஞ்சுது. இப்போல்லாம் எங்கேயுமே பனி பார்க்க முடியாது, பட் இங்கே பார்த்தது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. கிளைமேட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. பொல்யூஷன் ஃப்ரீயான அந்த ஏராக இருக்கட்டும், அந்த பனியாக இருக்கட்டும், மார்னிங் சன்லைட் எல்லாமே சூப்பராக இருந்தது. ரொம்பவே ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணலாம் இந்த ஒரு ரிசார்ட்டை. இங்கே தான் இந்த ரிசார்ட்டோட இன்டோர் கேம்ஸ் இருக்குது. கேரம்ஸ், டேபிள் டென்னிஸ் இதெல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. மார்னிங் டீயெல்லாம் குடிச்சிட்டு ஒரு வாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு இப்போது திரும்பவும் இந்த ரிவர் சைடுக்கு வந்திருக்கிறோம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பக்கத்தில் பேர்ட் சாங்சுரி இருக்குது அப்படிங்கிறது. பாருங்கள், நாங்கள் பார்த்த மைக்ரேட்டரி பேர்ட் இது தான்.
இது மட்டும் இல்லை, க்ரேன் இது போல் பேர்ட்ஸ் கூட நாங்கள் பார்த்துருந்தோம். Show me. Da. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் ரிவர் சைட்லேயே சாப்பிட்லாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே எங்களுக்கு சர்வ் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பரான தரமான ஃபுட்டாக இருந்தது மார்னிங். அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சு இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அவ்வளோ சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இந்த ஒரு ரிசார்ட் எங்களுக்கு கொடுத்துருந்தது. கண்டிப்பாக நாங்கள் இன்னும் இந்த ஒரு ரிசார்ட்டுக்கு வருவோம். ஒரு 2 days எல்லாம் ஹாலிடேஸ் இருந்ததுன்னா பெங்களூர்லேருந்து ஒர்க் ப்ரெஷர் எல்லாம் விட்டுட்டு ஒரு சூப்பரான ஒரு எஸ்கேப் வேணும் அப்படின்னு எங்களுக்கு தோணினா நாங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு ரிசார்ட்டுக்கு தான் வருவோம். இது தான் பார்த்திங்கன்னா நாம் ஸ்டே பண்ணியிருந்த ரிசார்ட்டோட ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஒரு சீனரி. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு சீனரியாக தான் இருக்கும். மட்டும் இல்லை, இந்த வழிகளில் பார்த்திங்கன்னா மேரிகோல்டு ஃபார்ம் கூட இருந்தது. நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஆத்மவேதா ரிவர் சைட் ரிசார்ட்டுக்கு வர வழியில் நீங்கள் இந்த மேரிகோல்டு ஃபார்ம் கூட பார்க்கலாம். வேணும்னா நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் கூட எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். டாட்டா.